தமிழகத்தை பொறுத்தவரை மீண்டும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாகி இருக்கிறது. அந்த வகையில் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மெதுவாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து 3ஆம் தேதி வட தமிழகம், புதுவை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறை வலுக்குறைந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுக்குறையக்கூடும். இதனால் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 5ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் 4ஆம் தேதியன்று லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அதே சமயம் டிசம்பர் 2வது வாரத்தில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. சென்னை, எண்ணூர், செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி தலா 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் இளம்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், கடலூர் மாவட்டம் வடக்குத்து, செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, திருவள்ளூர் மாவட்டம்
அம்பத்தூர், சென்னை கத்திவாக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி, புதுச்சேரி மாவட்டம் பார்க்கூர், சென்னை பெரம்பூர் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, சென்னை பள்ளிக்கரணை, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், விழுப்புரம் மாவட்டம் வல்லம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, விழுப்புரம் மாவட்டம் திருவெற்றியூர், திருவெண்ணைநல்லூர், கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஏடபிள்யூஎஸ் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சென்னை உத்தண்டி, திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி, சென்னை சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, சென்னை மடிப்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் அரக்கூர், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஏஆர்ஜி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, கடலூர் மாவட்டம் வேப்பூர், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், சென்னை நுங்கம்பாக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சென்னை பெருங்குடி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி, சென்னை எம்ஜிஆர் நகர், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம் தானியமங்கலம், ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, சென்னை லைட் ஹவுஸ், தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டம் வல்லவனூர், விழுப்புரம் மாவட்டம் மதுரை மாவட்டம் சிட்டம்பத்தி, கடலூர் மாவட்டம் எஸ்ஆர்சி குடித்தாங்கி, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், மதுரை மாவட்டம் சாத்தியார், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம், புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம், விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை தாலுகா அலுவலகம், விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிசம்பர் 2வது வாரத்தில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக துல்லியமாக அறிவிக்கப்படும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்க மாவட்டங்களுக்கு மழை வருதா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.